நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், அஇஅதிமுகவுக்கு கொடுத்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்தாலும் சரி, டிடிவி தினகரன் கட்சிக்கு கொடுத்தாலும் சரி, நம்ம வந்து வேலை பார்த்து ஜெயிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு முழு மனசாக இருக்கோம். எங்களை பொறுத்தளவு நாங்கள் வந்து பாகுபாடாக யாரையுமே நினைக்கிறது இல்லை. தலைமை சொல்லிட்டா நாங்கள் ஒரு பொறுப்பு ஏற்றுட்டோம்னா மேலே சொல்லிட்டாங்களோ அதில் ஒரு துளி கூட நாங்கள் வந்து மாற மாட்டோம். இந்த தொகுதியில் வந்து காங்கிரஸ் எம்பியா எத்தனை வருஷம் இருந்திருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்க? எதுவுமே செய்யலை. அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, வந்தார். அவர் என்ன செஞ்சோம்னு சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் கல்யாணத்துக்கு வந்தேன், கேதத்துக்கு வந்தேன்னு சொல்கிறாரே தவிர, இந்த தொகுதியில் வந்து எல்லாருமே, அதை சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன், எல்லாருமே ஒரு நேரத்தில் கை சின்னத்துக்கு காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டு பழகிட்டாங்க. அதுக்கெல்லாம் ஒரு சில காரணங்கள் தான். ஆனால் இப்போ அது இல்லை. இவங்க யாரை ஓட்டு போட சொன்னாங்களோ அவங்களுக்கே எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இப்போ அந்த நிலைமையெல்லாம் வந்து சுத்தமாக மாறிடுச்சு. வேட்பாளர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு சராசரி சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு கிராமத்தில் இருந்து வர்றவர். இங்கே ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்து அந்த மாதிரிலாம் படித்தார். சராசரியாக ஒரு ஊர், கிராமம், ஒரு பாத்ரூம் வசதி, தண்ணி வசதி, ரோடு எல்லாமே ஒரு நம்ம மாதிரி அவரும் ஒரு தெரிஞ்ச ஒரு மனிதர். 2026 தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தமிழக வாக்காளர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த வருடம் வந்து காரைக்குடி தொகுதி 2026 வந்து உங்களுடைய என்டிஏ கூட்டணி சார்பாக வந்து பாத்தீங்கன்னா தேர்போகி பாண்டி அவர்கள் வந்து குக்கர் சின்னத்தில் நிற்கிறாங்க. நீங்க இந்த காரைக்குடி தொகுதிக்கு உட்பட்ட பிஜேபியில் இருக்கிற மாநில அளவில் உள்ள ஒரு மிகப்பெரிய தலைவராக வந்து நீங்க இருக்கீங்க இந்த மாவட்டத்தில். உங்களுடைய பார்வையில வந்து இந்த வாட்டி எலெக்ஷன்ல சட்டமன்ற தேர்தலில் எப்படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்கொள்ள போறீங்கன்றத சொல்லுங்க. வார எலெக்ஷன்ல வந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த காரைக்குடி சட்டமன்றத்திலிருந்து நம்மளோட அஇஅதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள், டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணியில் வந்து கூட்டணி தர்மணத்தில் இந்த தொகுதி வந்து கூட்டணி டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒதுக்குனாங்க. அப்புறம் மேலே கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த தொகுதியை வந்து கூட்டணி தர்மத்துக்காக நம்ம வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒதுக்கியிருக்கான். நீங்கள் இருந்து இந்த தொகுதியை ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறது மாதிரி சொல்லிட்டாங்க. தேசிய தலைமைக்கும் மாநில தலைமைக்கும் கட்டுப்பட்டு இந்த தொகுதியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் அருமை சகோதரர் தேர்போகி வி பாண்டி அவர்களை வெற்றி பெற செய்து தமிழக சட்டமன்றத்திற்கு அனுப்பு பொறுப்பை முழு மனதுடன் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இந்த தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து எங்களோட அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க வந்து அஇஅதிமுக, டிடிவி தினகரன் அவங்களே சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அதிகமான ஒரு இருந்ததை விட இந்த பிஜேபி பயங்கரமான ஒரு வளர்ச்சி ஆகிட்டீங்க. ஃபீல்டு ஒர்க்கர் நம்ம அளவுக்கு யாரும் பார்க்க முடியாது. இப்போ நாங்கள் ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி நாங்கள்லாம் போய் எல்லா சட்டமன்ற வாரியாகவும் எல்லா ஒன்றிய வாரியாகவும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு வரைக்கும் விஜய் கட்சியிலேருந்து ஒருத்தங்களை அறிவிச்சிருக்காங்க, நாம் தமிழர் கட்சியிலேருந்து அறிவிச்சிருக்காங்க, காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் போடாமல் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து மாங்குடி அறிவிப்பு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் யாரை அறிவித்தாலும் இப்போ வந்து என்டிஏ கூட்டணி சார்பாக சகோதரர் தேர்போகி வி பாண்டி அவர்கள் வெற்றி உறுதி செய்யப்பட்டது. இப்ப இந்த காரைக்குடி தொகுதியை பொறுத்த அளவுக்கு எப்பயுமே வந்து இந்த இறகுசரின்ற இந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்டரா இருக்கும். ஆல்ரெடி வந்து இந்த ஊர்ல இருந்து ஒரு எம்எல்ஏ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்திருக்காப்புல. அது மட்டும் இல்லாம இந்த தேவகோட்டை ஒன்றியம்ன்றது இந்த என்டிஏ கூட்டணி வர்றதுக்கு முன்பாகவே ஒரு அமமுகவும் அதிமுகவும் ஒருங்கிணைஞ்சு ஒரு சேர்மனையை வந்து உருவாக்குனாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த காரைக்குடி தொகுதியில கண்ணங்குடி ஒன்றியத்திலையும் வந்து அமமுகவுடைய ஒரு ஆதிக்க அங்கத்துல இருக்கு. இங்க தேவகோட்டை ஒன்றியத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு வந்து பாத்தீங்கன்னா இறகுசரியை சார்ந்தவர்கள் தான் அதிகமாகவும் இருக்காங்க. இந்த கண்ணங்குடி ஒன்றியம், இந்த தேவகோட்டை ஒன்றியம் வந்து தேர்போகி பாண்டி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழு ஒத்துழைப்பு கொடுக்குமா? இந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஓட்டாக மாறுமா? அதுல வந்து எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் இல்லை. இப்போ வந்து தமிழ்நாட்டிலே அஇஅதிமுகவில் ஒரே சேர்மன் தேவகோட்டை நகராட்சி தான். மதிப்பிற்குரிய காவர்னா சுந்தர்லிங்கம் அவர்கள் தான் ஒரே சேர்மன். வந்து அவங்க சித்தப்பா வந்து மரியாதைக்குரிய
தாத்தா சொர்ணலிங்கம் அவர்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. அதுபோக நாங்கள் எரவுசேரியிலேருந்து இந்த ஏரியாவில் இந்த சட்டமன்ற லெவலில் இந்த மாவட்ட லெவலில் எல்லாருக்கும் இப்போ வந்து சமூக ஆர்வலர், பொது சிந்தனை, பொது பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே நாங்கள் எல்லா விஷயத்துக்கும் எல்லாருக்கும் நல்லதாக செய்வோம். இப்போ போன நகர்மன்ற தேர்தல் நேரத்தில் நாங்கள் எரவுசேரியிலேருந்தே ஒரு 8-9 பேர் தேவோட்டை நகர்மன்ற உறுப்பினராக நாங்களே ஜெயிச்சிருக்கோம். அவர் ஒரே சேர்மன் தான். இப்போ அவர் வந்து சட்டமன்ற பொறுப்பாளராக வந்து இந்த அஇஅதிமுகவுக்கு அவர் இருந்தார். அவர் கடுமையாக வந்து வேலை பார்த்தார். அதே மாதிரி இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்களும் இந்த மாவட்டத்திலையும் சரி, இந்த சட்டமன்றத்திலையும் சரி, எல்லாருமே நம்மளுடைய நண்பர்கள், உறவினர்கள் தான். அதிலெல்லாம் வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாரும் முழு மனசோடு நாங்கள் வந்து வேலை பார்க்குறோம். நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், அஇஅதிமுகவுக்கு கொடுத்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்தாலும் சரி, டிடிவி தினகரன் கட்சிக்கு கொடுத்தாலும் சரி, நம்ம வந்து வேலை பார்த்து ஜெயிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு முழு மனசாக இருக்கோம். எங்களை பொறுத்தளவு நாங்கள் வந்து பாகுபாடாக யாரையுமே நினைக்கிறது இல்லை. தலைமை சொல்லிட்டா நாங்கள் ஒரு பொறுப்பு ஏற்றுட்டோம்னா மேலே சொல்லிட்டாங்களோ அதில் ஒரு துளி கூட நாங்கள் வந்து மாற மாட்டோம். அதனால் யார் எப்படி இருந்தாலும் வார எலெக்ஷனில் வந்து தமிழ்நாட்டில் வந்து என்டிஏ கூட்டணி சார்பாக அதிக இடங்களில் மெஜாரிட்டியில் வரும். தமிழ்நாட்டில் வந்து மேலே டெல்லி தலைமை சொன்னது மாதிரி எடப்பாடி அவர்கள் ஆட்சி அமைப்பாங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. முதல் வேட்பாளராக அதிகமான வாக்குகளில் இந்த காரைக்குடி தொகுதி தேர்போகி வி பாண்டி ஜெயிப்பாங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இங்க என்டிஏ கூட்டணி வேட்பாளர் தேர்போகி பாண்டி அவர்கள் வந்து இந்த தொகுதிக்கு வந்து புதிதானவர் கிடையாது. ஆல்ரெடி வந்து போன சட்டமன்ற எலெக்ஷன்லயே அவர் நின்றுருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து எம்பி எலெக்ஷன் நின்றுருக்காப்புல. அமமுகலேயே வந்து அதிகமான ஓட்டு டிடிவி தினகரனுக்கு அப்புறம் 2021 சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் அவர் தான் 45,000 ஓட்டுக்கு மேல வந்து வாங்கியிருக்காரு. அதே நேரத்துல வந்து உங்களுடைய கட்சி, நீங்க பாஜக வந்து மாநில லெவலில் வந்து தலைவராக இருக்கனால வந்து உங்கள்ட்ட அந்த கேள்வி வந்து வைக்கிறேன். போன முறை வந்து பாத்தீங்கன்னா இதே தொகுதியில வந்து ராஜா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 53,000 ஓட்டு வாங்கியிருந்தாப்புல. ஆனா மாங்குடி அவர்கள் வந்து 72,000 ஓட்டு தான் வந்து வாங்கியிருந்தாப்புல. போன வாட்டி வந்து உங்க அணிகள் வந்து தனித்தனியாக இருந்தப்ப வந்து நீங்க வாங்கின ஓட்டு வந்து அதிகமான ஓட்டா இருக்கு. அதே மாதிரி இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் ஒருங்கிணைந்து இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பலம் வந்து பாத்தீங்கன்னா அசுர பலமா மேல வருமா, இல்ல இன்னும் வந்து அணிகள் இணைந்தாலும் மனங்கள் இணையாம வந்து இருக்கிற மாதிரி எதுவும் வந்து தகவல் இருக்கா சார்? நீங்களே விவரத்தை சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, போன தடவை அது குடும்ப பிரச்சனை மாதிரி, ஒரு சில கௌரவ பிரச்சனை மாதிரி அது வந்து வந்துருச்சு. அதனால் வந்து அந்த டிடிவி தினகரன் தனியாக நின்றாங்க. அவங்களும் நல்ல அதிகமான ஒரு வாக்குகளை வந்து நல்லா வாங்கினாங்க. அதே மாதிரி வந்து அஇஅதிமுக, பிஜேபி, ராஜானை வந்து ஒரு பீரியடு வந்து இங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காங்க. போன தடவை அவங்க 2 பேருடைய ஓட்டு வாங்கினதை நீங்கள் நினச்சாலே நம்ம அதிகப்படியான 1,00,000 வாக்குகளுக்கு மேலே நம்ம வர்றோம். அதனால் அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு அடித்தளம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இப்போ நாங்கள் வேலை வந்து களப்பணி கடுமையாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. அதிகமான லீடிங்கில் தான் நம்ம வந்து ஜெயிப்போம். இப்போ போன தடவை வந்து அவங்க இந்த இதில் வந்து மாங்குடி வந்து ஜெயிச்சாரே தவிர, அவங்க வந்து அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஜெயிச்சவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அவர் வந்து அதிகமான ஒரு லீடிங்கில் அவர் வந்து ஒன்றும் ஜெயிக்கலை. அதுபோக அவர் வந்து இந்த தொகுதிக்கு வந்து பெருசாக எந்த விதமான ஒரு நல்லதுமே அவர் வந்து எதுவுமே அவங்க வந்து செய்யலை. இந்த தொகுதியில் வந்து காங்கிரஸ் எம்பியாக எத்தனை வருஷம் இருந்திருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்க, எதுவுமே செய்யலை. அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, வந்தார். அவர் என்ன செஞ்சோம்னு சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நான் கல்யாணத்துக்கு வந்தேன், கேதத்துக்கு வந்தேன்னு சொல்கிறாரே தவிர வேறு எதுக்குமே அவர் வந்து செய்யலை. செஞ்சது மாதிரி யாருக்குமே வந்து ஒன்றும் தெரியலை. இப்ப இந்த தொகுதியை நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸுடைய கோட்டையாவே இருக்கு எம்பி தொகுதின்றது. இதுக்கு இப்ப இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சிதம்பரம், அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய தந்தை ப. சிதம்பரம் கிட்டத்தட்ட வந்து சிவகங்கை தொகுதியை தன்னுடைய குடும்ப சொத்தா தான் வந்து வச்சிருக்காங்க. ஆனா சிவகங்கை மாவட்டத்துல எத்தனையோ கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து கும்பாபிஷேகம் வந்து நடக்கிறது இல்லை, குடமுழுக்கு நடக்காம இருக்கு. பழைய பாண்டியர் காலத்து கோயில்கள், பழைய சோழர் காலத்து கோயில்கள் எல்லாம் வந்து நிறைய இருக்கு. குறிப்பா வந்து தேவகோட்டை பகுதியில வந்து நிறைய கோயில்கள் வந்து புனரமைக்கப்படலை. எந்த ஒரு வளர்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா வந்து மாநிலங்களவை சார்பா வந்து கொண்டு செல்லவும் இல்லை. இந்த கடுமையான எதிர்ப்பானது வந்து இந்த காரைக்குடியில் இப்ப வர தேர்தலில் மாங்குடி அவர்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் வந்து மிகப்பெரிய இடையூறா இருக்குமா? கடுமையான எதிர்ப்பு. அந்த எதிர்ப்புல நம்ம என்னென்ன எதிர்ப்பையும் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்ல முடியாம இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சொல்லக்கூடாதுன்னு இருக்குமே தவிர கடுமையான எதிர்ப்பு அவங்க வந்து சம்பாரிச்சிருக்கிறாங்க. வார எலெக்ஷனில்
இந்த தொகுதி மக்கள் அதுக்கு தக்க பாடம் புகட்டுறதுக்கு ரெடியாக தயாராக இருக்காங்க. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்ப தேர்வோகி பாண்டி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடியிலே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கவர் அந்த மண்ணின் மைந்தரா இருக்காரு. நீங்க இங்க தேவகோட்டையில இருக்கீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கண்ணங்குடி ஒன்றியம் தனியா இருக்கு. ஸோ தேவகோட்டை ஒன்றியம், கண்ணங்குடி ஒன்றியம், அடுத்து காரைக்குடி தாலுகா, இப்படி மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணங்குடி ஒன்றியத்தில் வந்து அமமுக கட்சியுடைய தான் ஒன்றிய பெருந்தலைவராக இருக்காப்புல சரவணன் ஐயப்பன் அவர்கள். ஸோ அவரு, நீங்க தேர்வோகி பாண்டி அவர்கள், இங்க இருக்கிற வந்து சேர்மன் சுந்தரமி அவர்கள், நீங்க எல்லாரும் ஒருங்கிணைந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசுரபலம் கிடைக்கும். இந்த ஒற்றுமை வந்து பாத்தீங்கன்னா இருக்குமா? அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ இந்த தொகுதியில வந்து எல்லாருமே, அதை சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்றேன், எல்லாருமே ஒரு நேரத்தில் கை சின்னத்துக்கு காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டு பழகிட்டாங்க. அதுக்கெல்லாம் ஒரு சில காரணங்கள் தான். ஆனால் இப்போ அது இல்லை. இவங்க யாரை ஓட்டு போட சொன்னாங்களோ அவங்களுக்கே எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால வந்து இப்போ அந்த நிலைமையெல்லாம் வந்து சுத்தமாக மாறிடுச்சு. இப்போ வந்து சாக்கோட்டா யூனியன் சேர்மன், தேவகோட்டை நகர்மன்ற தலைவர், கண்ணங்குடி சேர்மன், இப்போ எல்லாருமே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான வேலையாக இருக்கான். அம்மா முன்னேற்ற கழகம், அதுபோக பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்கி நாங்கள் வந்து ரொம்ப பயங்கரமான ஒரே முயற்சியில், ஏன்னா இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களும் நம்ம தனிப்பட்ட முறையில் நீந்தன்மைன்னு சொல்லி எல்லாருமே தனித்து நல்லா வேலை பார்த்து வச்சுருக்கான். அதிலெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. இப்போ ஒரு இடத்துல இந்த எலெக்ஷன் நேரத்தில் எல்லாருமே பூத்து பொறுப்பாளர் லிஸ்ட்லாம் கொடுக்கும்போது பரவாயில்லையே உங்கள்கிட்ட இவ்வளவு பொறுப்பாளர் இருக்கான்னு 3 பேரும் சொல்லக்கூடிய அளவுக்கு யாருக்கும் மட்டம் இல்லை. அதுபோக எங்களோட என்டிஏல உள்ள கூட்டணி கட்சிகள் நிறையா பேர், எல்லா கூட்டணி கட்சிகளுக்காகவும் ரொம்ப முழு மனசோட வந்து வேலை பார்க்குறாங்க. அதனால் வெற்றி உறுதி செய்யப்பட்டது. காரைக்குடி முழு மனசோட தேர்வோகி பாண்டி ஜெயிக்கிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ உங்களுக்கு, அதாவது அமமுக கட்சிக்கும் சரி அதிமுக கட்சிக்கும் சரி, இந்த தொகுதியானது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கைப்பற்றணும்னு வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கட்சிக்கு பர்சனலாவே வந்து இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னன்னா அவங்க காங்கிரஸ் நேஷனல் பார்ட்டி, நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி நேஷனல் பார்ட்டி லெவல்ல வந்து பியூஷ் கோயல் அவருக்கு வந்து இந்த காரைக்குடி தொகுதியை காங்கிரஸ் இருந்து மீட்கணும்னு சொல்லி வந்து கடுமையான வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி பொறுப்பாளர்களுக்கு வந்து தகவல் கொடுத்ததா வந்து சொல்றாங்களே, அது உண்மையா? அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவங்க என்கிட்ட வந்து கூப்பிட்டு மேல இருந்து பேசும்போதே அவங்க முதல்ல சொன்னதே அந்த சிதம்பரம் அந்த காங்கிரஸ் இந்த விவரத்தை சொல்லி தான் என்கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த சட்டமன்றத்தில் என்னென்ன வியூகம் வகுக்கணும்னு நம்மள்ட்ட ரகசிய கோடெல்லாம் நிறையா வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தெல்லாம் ஒரு சிலதை நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ வந்து வெற்றி பெறோம். பாராளுமன்ற தேர்தலையும் எம்பி எலெக்ஷனில் நம்ம வந்து ஜெயிக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இது வந்து நாங்கள் பிஜேபி நின்று நாங்கள் எங்கள் வேட்பாளராக தான் நாங்கள் வேலை பார்க்குறோம். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. இப்போ நிற்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் தான் அவர் தேர்வோகி பாண்டின்னு நினச்சி தான் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி தான் அஇஅதிமுகவில் வேலை பார்க்குறாங்க. அது மாதிரி தான் டிடிவி அவங்க வேலை பார்க்குறாங்க. கூட்டணி கட்சி எல்லோரும் வேலை பார்க்குறாங்க. வேட்பாளர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு சராசரி சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு கிராமத்தில் இருந்து வர்றவர். தேவகோட்டை நகரத்தார் மேல்நிலைப் பள்ளியில் அவர் என்னோட ஒரே செட்டு தான், ஒரே கிளாஸ்மேட்டு தான். அங்கே இருந்து தான் வந்து இங்கே வந்து தான் நடந்து வந்து படிச்சுட்டு இங்கே ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்து அந்த மாதிரிலாம் படித்தார். சராசரியாக ஒரு ஊர், கிராமம், ஒரு பாத்ரூம் வசதி, தண்ணி வசதி, ரோடு எல்லாமே ஒரு நம்ம மாதிரி அவரும் ஒரு தெரிஞ்ச ஒரு மனிதர். அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த தொகுதிக்கு, இந்த சட்டமன்ற தொகுதிக்கு என்னென்ன வசதிகள் தேவை அப்படின்னு நல்லா தெரிஞ்சவர். அதனால் அதை எல்லாருமே விரும்புகிறாங்க. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அதனால் இந்த தொகுதியில் ஜெயிச்சு இந்த தொகுதி மக்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படிங்கிறது எங்களுடைய முழு நம்பிக்கை. இந்த தொகுதி மக்களுக்கு நீங்க வாக்கு கேட்குற மாதிரி உங்களுக்கு ஒரு 40 செகண்ட் டைம் இருக்கு. நீங்க 40 செகண்ட்குள்ள வந்து தொகுதி மக்கள்கிட்ட என்னென்ன சொல்லணுமோ சொல்லிக்கலாம். காரைக்குடி சட்டமன்ற வாக்காளர் பொதுமக்களே, நீங்கள் அனைவரும் இந்த வார 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் என்டிஏ கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் தேர்வோகி வி பாண்டி அவர்களுக்கு குக்கர் சின்னத்தில் வாக்களித்து அவரை அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இப்போ அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாரும் ஒன்று நீங்கள் வந்து நல்லா நினச்சிக்கிறணும். இப்போ நம்ம தொகுதிக்கு வந்து என்னென்ன தேவை, என்னென்ன விஷயம் அப்படிங்கிறது எல்லாமே நன்கு தெரிஞ்சவங்க. அதுபோக நீங்கள் அவர் மட்டும் இல்லை, நீங்களும் வேட்பாளர் மாதிரி தான், நாங்களும் வேட்பாளர் மாதிரி தான். எல்லாரும் யாரை பார்த்து வேணாலும் நீங்கள் கேட்டுக்கிறலாம். அவர் எம்எல்ஏவை பார்த்துட்டே நீங்கள் கேட்கணும் இல்லை, எங்களை பார்த்தே கேட்கலாம். இந்த மாதிரி இன்னது ஏன் செய்யலை அப்படிங்கிற அளவுக்கு செய்யலாம். அதே மாதிரி தேவகோட்டை நகர்மன்ற தலைவர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரோடு வசதி எல்லாமே எந்த குறையும் இல்லாமல் பண்ணி வச்சுருக்காங்க.
அது மாதிரி நாங்களும் பாரதிய ஜனதா கட்சி எல்லாரும் வீடு வீடாக அவங்களெல்லாம் வந்து நாங்கள் அடிக்கடி சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்கள் எல்லாருடைய சார்பாகவும் உங்களை வந்து நாங்கள் ரொம்ப கேட்டுக்கிறோம். வார எலெக்ஷனில் வந்து நீங்கள் வந்து இந்த காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் குக்கர் சின்னத்தில் வாக்களித்து தேர்போகி வி பாண்டி அவர்களை அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். வணக்கம்.